ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த கிராம உதவியாளர் புதிய நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறத முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் ஜாப் கேட்டகரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கேட்டகரியில் தான் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஆர்கனைசேஷன் நேமை பொறுத்தளவுக்கு டிஎன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்க போகுது. ஜாப் டைப்பை பொறுத்தளவுக்கு ரெகுலர் பேசிஸில் இருக்கும். டோட்டலாக ஓவராலாக தமிழகம் முழுவதும் 2299 காலி பணியிடம் நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாநிலத்துலேயும் எவ்வளோ காலி பணம் கொடுத்துருக்காங்க அதை பற்றின முழு தகவலை பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 2299 2300 காலி பணியிடம் வச்சுக்கலாம். ஸோ 2229 காலி பணியிடங்களை நிரப்பும் நடைமுறை ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு கடிதம். இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். என்ன டீட்டெயில், என்ன சொல்லியிருக்காங்க, எப்படியெல்லாம் ஆட்களை தேர்வு செய்யணும், அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்ற முழு தகவலும் நம்ம கொடுத்துருந்தோம். அதோட லிங்க்கும் வீடியோ கீழே நான் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் அரியலூரில் 21 காலி பணியிடம், சென்னையில் ஒரு 20 காலி பணியிடம், செங்கல்பட்டில் 41, கோயம்புத்தூரில் 61, கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா 66, திண்டுக்கல்லில் 29, தருமபுரியில் 39, ஈரோடில் 141, காஞ்சிபுரமில் 109, அதே மாதிரி கரூரில் 27, கிருஷ்ணகிரியில் 33, மதுரையில் 155, மயிலாடுதுறையில் 13, நாகப்பட்டினத்தில் 5, நாமக்கல்லில் 68, பெரம்பலூரில் 21, புதுக்கோட்டையில் 27, ராமநாதபுரத்தில் 29, ராணிப்பேட்டையில் 43, சேலத்தில் 105ன்னு சொல்லிட்டு 38 மாவட்ட வாரியாக 2299 காலி பணியிடம் இருக்கதா அஃபிஷியலாக ஒரு ஜியோவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களை விரைவில் நிரப்பப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது அப்படின்றது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது 11 ஜூனில் வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நியூஸாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதற்கான மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நம்ம 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அதுக்கு மேலே 10th 12th டிப்ளமோ எனி டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 21 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதில் அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஸோ அதை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கான சம்பளம் ஸ்டார்டிங் 11,100 அப்படின்ற பேசிக் பேயில் இருந்து 35,100 வரைக்கும் இருக்கும். இதில் ஹச்ஆர்ஏ டிஏ எல்லாமே இன்னும் சேர்த்து கொடுப்பாங்க. ஸ்டார்டிங் அப்படிங்கும்போது நம்ம வேலைக்கு சேரும்போது நம்ம ஒரு 25 ரூபா அப்படின்றது 25,000 அப்படின்றது சேலரி நம்மளால் வாங்க முடியும். ஸோ இதுக்கு எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸ், இன்டர்வியூ, அதை ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு ஸ்கில் டெஸ்ட் மட்டும் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, நம்ம ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓரிரு தினங்களில் இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. அது சொல்லும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது தனியாக வீடியோவாக போட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாவட்டம் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுமே ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மொதல் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஃபர்தராக நமக்கு ஓகேவா இருக்குது இந்த வேலை வாய்ப்பு எல்லாமே அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த ஜியோவாக இருக்கட்டும், ஸோ இது அஃபிஷியல் வெப்சைட் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்போட லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய
கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் எல்லாமே அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண முடியாது எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.